அனைவருக்கும் வணக்கம். சமயக் தரிசனம் இஷ்டோபதேசம் என்கின்ற நூலிலே ஆச்சாரிய ஸ்ரீ பூஜ்யபாதர் அவர்கள் நமக்கு ஆகமத்தினுடைய அடிப்படை கருத்துக்களை, அவற்றினுடைய பிழிவுகளை நமக்கு எடுத்து உரைக்கிறார். அதனை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அவற்றிலே இன்றைய தினம் அவர் பூஜ்யபாதர் ஆச்சாரியார் அவர்கள் என்ன கூறுகிறார் என்பதனை அவருடைய 12வது காதை முதல் நம்ம பார்க்கலாம். விபத்பவ பதாவர்த்தே பதிகவாதி வாஹ்யதே யாவத்தாவத் பவத்யன்யா பிரசுரா விபத புர. அதாவது துன்பமானது பிறவியில் இருக்கின்ற உயிர்களுக்கு இடையறாமல் வந்து கொண்டே இருக்கும். அதற்கு இடைவெளி என்பது கிடையாது. துன்பம் தொடர்ந்து உயிர்களை வதைத்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் இந்த காதினுடைய ஒரு பொருள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இன்பம் துன்பம் மாறி மாறி வருகிறது என்று. இன்பம் என்று ஒன்று வந்தாலும் கூட பிறவியில் இருக்கிற வரைக்கும் அந்த இன்பமும் துன்பமாகவே கருதப்படும். ஏனென்று சொன்னால் அது சற்று நேரம் அந்த இன்பத்தை ஒரு நிழலிலே, மரத்தின் நிழலிலே தங்குகின்ற மாதிரியான ஒரு சிறிய சிற்றின்பத்தை தான் தருகிறது. ஏனென்று சொன்னால் போக வேண்டிய தூரம் அதிகம், தலைச்சுமையும் அதிகம். ஏற்கனவே காதையில் பார்த்துருக்கோம். அதை அந்த மோட்ச பாதையிலே நாம் செல்லுகின்ற போது அங்கு துன்பமே அதிகமாக இருக்கிறது. இதில் என்ன சொல்கிறாரு, பிறவியில் ஒரு துன்பம் விலகுவதற்கு முன்பே வேறொரு துன்பம் வந்து நிற்கிறது. வேட்கை என்னும் நெருப்பானது ஓயாமல் இந்த உயிரை துன்புறுத்து கொண்டே உள்ளது. வேட்கை என்றால் விருப்பம். விரும்பியோ விரும்பாமலோ சதா காலமும் துன்பத்தை அனுபவிக்கிறது. நாம் துன்பத்தை விரும்புவது கிடையாது. சில சமயம் நாம் செய்கிற செயலால் வந்து விடுகிறது. அவ்வாறு நம்ம எதுவுமே செய்யாமல் இருந்தால் கூட நம்மை நோக்கி துன்பம் வந்து சேருகிறது பிற விஷயங்களால். அதுபோல் நாம் விரும்பினாலோ விரும்பாவிட்டாலோ சதா காலமும் துன்பத்தை அனுபவிக்கிறது. அதற்கு ஒரு உதாரணமாக கூறுகிறார். கடி என்ற எந்திரம், அது வடமொழி சொல். கடி அது என்னென்னா, இந்த ஏற்றம், கவலை இறைக்கிறோம், ஏற்றம் இறைக்கிறோம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. பழைய காலத்துலலாம் உண்டு. இப்போ மோட்டர் வந்த பிறகு அந்த பாரம்பரியமெல்லாம் போயிடுச்சு. அப்போ விவசாய கிணற்றிலிருந்து பயிர்களுக்கு நீர் இறைக்கும்போது ஏற்றம் வைத்து இறைப்பார்கள். அதே போல் கவலையிலே இறைப்பார்கள். அந்த ஏற்றம் கவலை இதில் ரெண்டுத்துலேயும் ரெண்டு பக்கமும் கயிறினுடைய ரெண்டு முனைகளிலும் அந்த நீரை ஏற்றி வரக்கூடிய தொட்டி என்று சொல்வார்களே, அதை கட்டி வைப்பார்கள். தொண்டான் என்றும் சொல்வார்கள். அதை கட்டி வச்சாங்கன்னா அந்த மாடு இழுத்துக்கிட்டு வரும்பொழுது ஒரு கவலை நீர் வந்து அதில் ஊற்றும், வாய்க்காலில் ஊற்றி பயிருக்கு போகும். அப்போது மற்றொரு கவலையானது நீரை உணர்ந்து கொள்ளும். இது கீழே போகும்போது அது மேலே வரும். ஏற்றத்தில் அந்த மாதிரி தான் இருக்கும். கவலை இறைப்பதிலே ஒரே ஒரு தொண்டான் மட்டும் இருக்கும். அது இருந்தால் கூட மறுபடியும் கீழே போய் தண்ணியை ஏற்றி கொண்டு வந்து அங்கே பாய்ச்சுகிறது. அதுபோல் ஒரு குடம் நீரை கொண்டு வந்து கொட்டும்போது மற்றொரு குடம் நீரை முகர்ந்து கொண்டு வருகிறது. இப்போ இந்த மாதிரி தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி பாத்திரங்களை கூட இறைப்புக்கு பயன்படுத்தியிருக்காங்க, பார்க்கலாம். இப்போ இந்த பகுதியில் கவிழ்ந்து கொண்டே வருது, இங்கே வந்து நீரை முகர்ந்து கொண்டு இங்கே மேலே வருது, நிமிர்ந்து கொண்டே வருது. இந்த தண்ணியை கொண்டு போய் அதை ஊற்றிட்டு இந்த முதல் தொட்டி தண்ணியை ஊற்றும் போது அடுத்த தொட்டி அடுத்து ஊற்றும். ஒவ்வொன்றாக தண்ணியை ஊற்றி கொண்டே இருக்கும். இது முகர்ந்து கொண்டே வரும். இது சைக்கிள் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுபோன்று துன்பமானது ஒன்றன் பின்னால் ஒன்றாக உயிருக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு ஓய்வு என்பதில்லை, இடைவேளை என்பதும் இல்லை
என்பதை நாம் உணர வேண்டும். அதுதான் இந்த காதையில் விபத்பவாபதாவர்த்தே பதிகே வாதி வாஹ்யதே யவததா பவத்யான்யா புரசுர விபதபுர. அதுபோன்று துன்பம் தொடர்ச்சியாக ஒரு உயிருக்கு வந்து கொண்டே இருக்கிறது. பிறவியில் இருக்கிற வரைக்கும் அது விலகாது. இதை பார்த்தீங்கன்னா நமக்கு மேருமந்திர புராணத்தில் நாற்கதியினுடைய துன்பங்களை சொல்கிறார். நமக்கு இருப்பது மொத்தத்தில் அந்த 4 கதிகள் தான். அந்த 4 கதிகளுமே துன்பம் மிக்கவை என்பதனை நமக்கு வாமனாச்சாரியார் கூறுகிறார். வேறு ஒரு துன்பமாக்கும் விலங்கினுள் எழுந்து வீழ்தல் நரகிடை மறுவும் துன்பம் நரர்க்கெலாம் குடும்பம் ஓம்பல் மருவிய தேவலோகின் வழுதரல் வானவர்க்காம் துருவமாய் நின்ற துன்பம் சொன்ன நாற்கதிக்கு. 4 கதிகளிலுமே துன்பம் இருக்கும். வேறு ஒரு துன்பம் விலங்கினுள், விலங்குக்கு பிராணிகளுக்கு எப்பொழுதுமே அவை அச்சத்திலேயே இருந்து கொண்டிருக்கும். எந்த ஒரு பிராணி பார்த்தாலும் அது பயத்திலே இருந்துக்கிட்டு இருக்கும். நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம், சிங்கம் புலி இதெல்லாம் ரொம்ப வலிமை மிக்கவை, அதை பார்த்து நம்ம பயப்படுறோம்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அது போன்ற விலங்குகளுக்கு கூட பயம்தான் முக்கியமான காரணம். அது வேறு ஒரு சிறிய விலங்கை தாக்குகிறது என்று சொன்னால் உணவுக்காக தாக்குறது அது தனி, அது வேறு. ஆனால் சம்பந்தமே இல்லாமல் தாக்குதுன்னா அதுக்கு ஒரு பயம், இது எது நம்மளை அடிச்சிடுமோ என்னமோன்ட்டு. மனிதனை பார்க்கும்போது அது ஏன் தாக்குகிறது என்று சொன்னால் அந்த மனிதன் நம்மளை கொன்று விடுவானோ என்ற அந்த பயம், அதுதான் அதற்கு இருக்கே தவிர மற்றபடியே அந்த உணவுக்காக தாக்குவதை தவிர வேறு இதுக்கும் காரணம் கிடையாது. அதுக்கு அது வீரத்தை காட்ட வேண்டும், நம்ம தான் மனித இனத்தை விட வலுவானவர்கள் என்பதை காண்பிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம்லாம் அதுக்கு கிடையாது. அதால் அது வெறுவரு துன்பமாக்கும் விலங்கினுள், பயம்தான் அந்த விலங்குக்கு இருக்கக்கூடிய துன்பம். எழுந்து வீழ்தல் நரகிடை மறுவும் துன்பம். நரகர்கள் என்னன்னா, அவங்க பிறக்கின்ற பொழுதே, பிறக்குதுன்றது ஒரு பெரிய மரத்தில் ஒரு தேன் கூடு தொங்குதுன்னு இருக்குது வச்சுங்க. அந்த தேன் கூட்டில் பல அறைகள் இருக்கும். நரகர் பிறக்கிறதே எப்படின்னா உபபாத பிறப்பு என்று சொல்வார்கள். அது நம்ம விலங்குக்கோ சில விலங்குகளுக்கோ மனிதர்களுக்கு இருப்பதால் கர்ப்பஜம் என்று சொல்வார்கள், கர்ப்பத்திலேருந்து பிறக்கிறது. ஆனால் தேவர்கள் நரகர்களுக்கெல்லாம் உபபாத பிறப்பு. அந்த நரகர் எப்படி பிறக்கிறாருன்னா, அந்த தேன் கூட்டில் சின்ன சின்ன அறைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்து தலைகீழாக கீழே விழற மாதிரி விழுவார். அங்கே தான் அதனுடைய பிறப்பிடமானது இருக்கும். அது அங்கேருந்து கீழே விழும்போதே கீழே பாறைகளில் விழும் அந்த நரகனுடைய உடல். அங்கு வேல்கள்லாம் நட்டு இருக்கிற மாதிரி, ஈட்டிகள்லாம் நட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், அதில் விழும் சில இடங்களில். அவ்வாறு விழும்போது என்ன செய்யணும், அந்த துன்பம் தாங்காமல் துள்ளி குதிக்கும். அந்த சாதாரணமாக நம்மளை ஒரு எறும்பு கடிச்சிட்டாலோ இல்லை அடிச்சிட்டாலோ யாராவது துள்ளி குதிக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி துன்பத்தின் காரணமாக எழுந்து வீழ்தல். இது முதல் நரகத்தில் கம்மியாக இருக்கும், 2வது நரகம் அதிகமான உயரம் எழுந்து கீழே விழுவாங்க, 3வது அப்புறம் 7வது நரகத்தில் பார்த்தா 500 வில் உயரம் எழுந்து கீழே விழுகும். அந்த நரகன் கீழே விழும்போது கீழே விழுந்து அந்த அடிபட்ட அந்த துன்பத்தால் மேலே எகிரி குதிக்கிறது, எழுந்து வீழ்தல். அது நரகிடை மறுவும் துன்பம். இன்னும் நிறைய துன்பம் இருக்குது, இந்த இடத்துல இதை குறிப்பிடுகிறார். நரர்க்கெல்லாம் குடும்பம் ஓம்பல். நரர் என்று சொன்னால் மனிதர்கள். மனிதர்களுக்கு என்ன குடும்பம் ஓமல் என்று சொன்னால் அவர் இல்லறத்தை நடத்துவதிலே இருக்கக்கூடிய துன்பங்கள், பலவிதமான துன்பங்கள் அதிலே நமக்கெல்லாம் சேர்கிறது. துறவிக்கு அந்த துன்பம் கிடையாது. இங்கே நரர் என்று சொல்வது மனித பிறவி என்று சொல்வது குடும்பத்திலே இருப்பவர்களுக்கு, இல்லறத்திலே இருப்பவர்களுக்கெல்லாம் அந்த குடும்பத்தை காப்பாற்றுதல் என்பது அது ஒரு துன்பம். மருவிய தேவலோகின் வழுதரல் வானவர்க்காம். அப்போ தேவ பிறவியில் பிறந்துட்டால் துன்பம் இல்லாமல் இருக்கலாம் இல்லையா? துன்பம் இங்கே தான், இந்த 3 பிறவியில் தான் இருக்குது. அப்போ தேவலோகத்தில் போய் என்ன துன்பம் இருக்கும்? 4 கதியிலும் துன்பம் என்று சொல்கிறார்களே அப்படின்னு சொன்னால், அங்கு அவர்கள் எவ்வளவோ பூஜை செய்தாலும் தன்னுடைய வினையை கழிக்க முடியாது, நிர்ஜரை செய்ய முடியாது. புண்ணிய வினையை சேர்த்து கொள்ளலாமே தவிர
தவம் செய்வதற்கு தேவலோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் வழி இல்லை. அவர்கள் வினையை கழிக்க முடியாது. இது ஒரு துன்பம். ரெண்டாவது, அந்த தேவ உலகத்தினுடைய பிறவி முடியும் போது அவர்கள் எப்படியுமே தெரியும், தேவர்களும் எதிலேருந்து பிறப்பாங்கன்னா ஒரு பெட்டி. இப்போ அங்கே நம்ம பார்த்தோம், நரகர்கள் ஒரு தேன்கூடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இழிவான இடத்துல நாற்றமடிக்கிற யோனியிலிருந்து பிறந்து கீழே விழுவார்கள். ஆனால் தேவர்கள் ஒரு அலங்கார பெட்டியிலிருந்து வெளியே வருவார்கள். பெட்டியை திறந்துன்னு வெளியே வர்ற மாதிரி வருவாங்க. அவங்க வரும்போதே 16 வயது இளைஞரைப் போல அழகாக மொத்த அணிகலன்களோடு ஒரு மாலையோடு வெளியே வருவார்கள். அவ்வாறு வருகின்ற அந்த தேவர், அவருடைய பிறவி தேவ பிறவி முடிஞ்சால் அவங்க நேரடியாக எங்கேயும் போக முடியாது. சொர்க்கத்துக்கு சித்தசீலாவுக்குள்ள அவங்க அங்கிருந்து போக முடியாது. மனிதனாகவோ விலங்காகவோ தான் பிறப்பார். அப்போ மனிதனாக விலங்காக பிறக்கிறதுக்கு 6 மாதம் இருக்கும் பொழுதே அவர்களுடைய மாலை வாட துவங்கிவிடும். கழுத்தில் அவங்க பிறக்கும்போது போட்ட அந்த மாலை வாடுவதே கிடையாது. அந்த மாலையானது 6 மாதம் இருக்கிற அந்த காலத்தில் அது வாட துவங்கிவிடும். அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிடும், நம்முடைய தேவ சுகம் போக போகிறது, வழுதறல், அது நமக்கு நிலையானது கிடையாது, போயிட போகிறோம், நம்ம போய் விலங்காக பிறக்க போகிறோமோ அல்லது மனிதனாக பிறக்க போகிறோமோ நமக்கு தெரியல. அதனால் அந்த துன்பம் 6 மாதத்துக்கு முன்னால் 6 மாதம் அவர்கள் அந்த துன்பத்திலே உழல்வார்கள். அது போன்றதொரு நிலைமை அந்த தேவகதியிலே இருப்பவர்களுக்கு இருக்கும். அதுதான் அந்த 4 கதியிலும் வரக்கூடிய அந்த துன்பம் என்பதனை இதிலே நமக்கு காட்டுகிறார்கள். நம்ம அதனால் 4 கதிகளிலும் இந்த உயிர் துன்பத்தை தான் தொடர்ந்து அனுபவித்து வருகிறது என்பதனை நமக்கு வாமனாச்சாரியார் இந்த பாடல் மூலமாக தெரிவிப்பதை பார்க்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த துன்பமே 4 வகை துன்பங்கள் என்று நமக்கு இந்த நூல்களிலே கூறப்படுகிறது. மேருமந்திர புராணத்திலே தெரிவிக்கப்படுகிறது. மனத்திடை பிறக்கும் துன்பம், வந்துரும் அவற்றின் துன்பம், தனுதனில் பிறக்கும் துன்பம், தானியல்பாய துன்பம் எனச் சொல்லப்பட்ட 4ம் யாவர்க்கும் ஆகும். இன்ன நினைத்தறம் புணரின் நின்ற தீக்கதி நீங்கும். அது கதைப்போக்கிலே தீக்கதி நீங்குவதற்காக இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உபதேசம் செய்கின்ற பாடலாக இது வருகிறது. மனத்திடை பிறக்கும் துன்பம். மனசிலே பார்த்திங்கன்னா துன்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த நேரத்துலையும் ஏதாவது ஒரு நினைவில் அந்த கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களிலோ அல்லது நிகழ்காலத்திலே தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற செயல்களிலோ எதிர்காலத்திலே நாம் சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள் குறித்தோ ஒரு சிந்தனை எப்போதும் மனதிடையே இருந்து கொண்டே இருக்கும். அது மனதிடை பிறக்கும் துன்பம். வந்துரும் அவற்றின் துன்பம். புதிதாக நாம் செய்கின்ற செயல்களால் நமக்கு சேருகின்ற துன்பம். இது எதிர்வினையாக வரும். நம்ம ஒரு சில செயல்களை செய்வோம், அதை எதிர்பார்த்து செய்வோம், அல்லது நம்மளே தவறாக கூட செய்வோம், தவறான விஷயங்களை கூட ஈடுபடுவோம். அவற்றினால் நமக்கு துன்பம் வருகிறது. தனுதனில் பிறக்கும் துன்பம். தனு என்றால் உடல். உடலில் இருக்கக்கூடிய துன்பம். நமக்கு நோய் நொடி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும்பொழுது அவற்றினால் நமக்கு அந்த உடலிலே பிறக்கின்ற அந்த துன்பம். தானியல்பாய துன்பம். எந்த விதமான காரணமும் இல்லாமல் சில சமயம் நமக்கு வர வேண்டிய அந்த வேதனைய கர்மத்தின் விளைவாக துன்பம் வந்து கொண்டு இருக்கிறது. ஏற்கனவே செய்த அந்த வினை அவற்றினுடைய பலனின் காரணமாக நமக்கு வரக்கூடியது இயல்பான துன்பம், தானியல்பாய துன்பம். அந்த 4 வகையாக இந்த துன்பத்தை பிரித்து கூறுகிறார்கள். இந்த துன்பம் எல்லாம் நமக்கு பிறவியில் இருக்கின்ற வரைக்கும் இந்த துன்பம் நமக்கு வந்து கொண்டே இருக்கும் என்பதை தான் இந்த காதை நமக்கு தெரிவிக்கிறது. அந்த துன்பம் கூட எப்படி வருகிறதுன்னு அதில் சொன்னாங்க பார்த்தீங்களா? அதுபோல் ஒரு சால் பாஞ்சி தண்ணி ஊற்றிட்டு போகும்போது அடுத்த சால் தண்ணி ஊற்றுது. அப்போ ஒரு துன்பம் வருகிறது, அந்த துன்பம் முடியறதுக்கு முன்னாடி அடுத்த துன்பம் வருகிறது.
இது போன்று தொடர்ச்சியாக அந்த துன்பமானது இறைக்கின்ற ஏற்றத்திலே வருகின்ற தண்ணீரைப் போல வந்து கொண்டே இருக்கிறது என்று நமக்கு ஆச்சாரிய ஸ்ரீ நமக்கு விளக்குகிறார். 13வது காதையிலும் கூட அந்த துன்பத்தை குறித்தே தான் இதில் சொல்கிறார். துரர்ஜேன சுராயன நஸ்வரேன தானாதினா தனாதினா ஸ்வஸ்தம்மன் யோஜன கேபி ஜரவாணிப ஷர்பிஷா. நமக்கு இன்பமானது இருக்கிறது. அப்போ நம்ம அந்த இன்பத்தை தூக்கிறோம். ஆனால் அது நிலையானது இல்லை என்று தெரியாத அந்த துன்பத்தில் இருக்கும்போதே அதை தூக்கிறோம். எப்படின்னா, ஜுரம் அடிக்கிற ஒருத்தர் நெய்யை சாப்பிட்டுட்டு நெய் கொஞ்சோண்டு குடித்து சுகமாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிற மாதிரியானது. அது இயற்கையானது அல்ல, அந்த நேரத்திற்கானது, அவ்வளோதான். பொன் பொருள் சேர்க்கை கண்டு ஒருவன் தன்னை சுகம் பெற்றவனாக நினைத்து கொள்கிறான். சுகம் நமக்கு செல்வாக்கு இருக்கிறது, பொருள் சேர்ந்திருக்கிறது, பணம் அதிகமாக இருக்கிறது, நமக்கு எல்லா விதமான வசதிகளும் இருக்கிறது என்று ஒருவன் நினைத்து அதனால் தான் சுகம் பெற்றவனாக நினைத்து கொள்கிறான். அது எப்படிப்பட்டதுன்னா, காய்ச்சல் நோயால் பாதிக்கப்பட்டவன் அது நீங்க வேண்டி நெய்யை பருகி தான் நலம் பெற்றவனாக கருதி கொள்வது போன்றதாகும். ஒருவர் துன்பத்திலே இருந்துகிட்டு இருக்கார். துன்பத்திலே இருக்கிற ஒருவர் பொன் பொருள்லாம் சேர்ந்த உடனே அதை சுகமாக நினைத்து கொள்கிறார். அதுபோல் தான் காய்ச்சல் நோயில் இருந்துகிட்டு இருந்தவன் நெய்யை பருகுகிறான். அந்த நெய்யை பருகிட்டு நலம் நம்ம உடம்பு சரியாக போச்சுன்னு நினைக்கிறோம். ஆனால் அது அப்படி இல்லை. அந்த நெய் பருகுகின்ற அந்த நேரத்தில் கொஞ்சம் இனிப்பாகவும் அது தொண்டைக்கு இதமாகவும் மனதுக்கு அந்த சுகமப்படுகின்ற மாதிரியும் தெரியுமே தவிர அது உடனடியாக மாறிவிடும். அதனால் அதை ஒரு ஓமையாக பொருள் நிரந்தர சுகத்தை தராது என்று இதிலே நமக்கு கூறுகிறார். அது நிலையாமை, அந்த பொருளோட நிலையாமையை குறித்து தான் இதில் நம்ம கூறுவதாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அதிலே நமக்கு அந்த நிலையாமை, பொருளுடைய நிலையாமை குறித்து பல அறநூல்கள் கூறுகின்றன. அதற்கு நம்ம திருக்குறளில் இருந்து ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு அதிகாரமே இருக்குது, பொருள் நிலையாமை, இளமை நிலையாமை, அந்த மாதிரி எல்லாம். அதில் பொருள் நிலையாமை குறித்து கூறும்போது, கூத்தாட்டு அவை குழாத்து அற்றே பெருஞ்செல்வம், கூத்தாட்டு அவை குழாத்து அற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழிந்து அற்று. இப்போ ஒரு நாடக கொட்டாய் இருக்குது. இது தெருக்கூத்து, அதை உதாரணமாக வச்சு இதில் போட்டிருக்கு. ஒரு கூத்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு ஃபங்க்ஷனை பார்க்கணும், ஒரு சினிமா தேட்டர் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா கூட, அது போன்ற ஒரு பொதுவான அவையில் ஒரு நிகழ்ச்சிக்காக வருகின்ற பொழுது மக்கள் எப்படி வருவாங்கன்னா, ஒருத்தராக வருவாங்க. அவங்களுக்கு சௌகரியப்பட்ட நேரத்தில் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு 10 பேர் வந்துடுவாங்க. அப்புறம் வருவாங்க, அதன் பிறகு வருவாங்க. ஆரம்பிக்கிற நேரம் பார்த்து ஒரு 10 பேர் வருவாங்க. ஆரம்பித்த பிறகு கூட அங்கே இடம் பிடிச்சி உட்கார்றவங்க இருக்கிறாங்க. அப்போ அவ்வாறு வரும்பொழுது தனித்தனியாக வருவார்கள். ஆனால் அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே போகும்போது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அத்தனை பேரும் திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. அவ்வளோ பேரும் இருக்கிற இடங்களிலே விரைவாக தன்னுடைய இருப்பிடத்துக்கு செல்ல வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு போயிடுவாங்க. அது போன்றது தான் பொருளும். பொருளை கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒருத்தர் சேர்க்க முடியும். ஒரே நாளில் சேர்க்க முடியாது. அது ஒரு பாசிபிள் இல்லை. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்திருக்கின்ற அந்த பொருளானது அது போகும்போது எப்படி போகும்னா மொத்தமாக போயிடும் அப்படின்னு சொல்கிறார் நமக்கு குறளாசிரியர். இதிலே சொல்கிறார். நம்ம பார்க்கின்ற ஒரு விஷயமாக தான் இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. ஏதாவது ஒரு நோய் நொடியோ அல்லது வேறு செலவுகளோ அல்லது தீவினை வரும்பொழுதோ பிரச்சனை ஆகும்போதோ அந்த பொருளானது அப்பொழுதே அது உடனடியாக கரைந்து போகிறது. அதை இந்த உதாரணமாக சொல்லி இதிலே கூறுகிறார்கள். அதே போல தான் நாலடியாரில் கூட, செல்வர் யாம் என்று தாம் செல்வொழி எண்ணாத புல்லறிவாளர் பெருஞ்செல்வம் எல்லில் கரும் கொன்மு வாய் திறந்த மின்னு போல் தோன்றி மருங்கர கெட்டுவிடும். செல்வர் யாம், நான் மிகவும் பணக்காரனாக இருக்கிறேன், பொருள் படைத்தவனாக இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டு செல்வொழி எண்ணாத, செல்வொழி என்று சொன்னால்
எதிர்காலத்தையும் மறுபிறவியும் பற்றி அந்த சிந்தனை இல்லாத புல்லறிவாளர், ஒரு மித்யாத்துவம் உடையவர், ஒரு சரியான புத்தி நிலையிலே இல்லாதவர், புல்லறிவாளர், தீய அறிவினை உடையவர். அவருடைய பெருஞ்செல்வம் என்னாகுன்னா, எல்லில் கருங்கொன்மு வாய் திறந்த மின்னு போல், திடீரென்று மேகங்கள் எல்லாம் ஒன்று கூடி மழை பெய்கிற நேரத்தில் ஒரு மின்னலானது பளிச்சின்னு அடிக்கும். அந்த மின்னலை போல தோன்றி அப்படியே மருங்கு எந்த இடத்துல இருந்ததுன்னே தெரியாமல் கெட்டுவிடும். மருங்கற கெட்டுவிடும், இருந்த இடம் தெரியாமல் அது மறைந்து போய்விடும் என்று அதை சொல்கிறான். அதாவது இந்த இடத்துல முக்கியமாக அவர் சொல்லக்கூடியதுன்னா, செல்வழி எண்ண வேண்டும். நம்முடைய எதிர்காலத்திலே நாம் செய்யக்கூடிய செயல்கள் நற்செயலாக இருக்க வேண்டும் என்போம். அடுத்த பிறவியை பற்றியும் சிந்தனை இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறவருடைய பெருஞ்செல்வம் சரியான வழியிலே செல்லும், அது ஓரளவுக்கு சரியாக பயன்படும். அவ்வாறு இல்லை என்று சொன்னால் மின்னலைப் போல தோன்றி மறைந்துவிடும் என்று இதிலே நமக்கு அந்த பொருள் நிலையாமையை குறித்து கூறுவதை நாம் இங்கே நினைவுபடுத்திக் கொள்கிறோம். 14வது காதை கூட, விபத்தி மாத்மனோ மூட பரேஷாமிவ நேனே தஹ்யமான மிருகாகீர்ண வனாந்தர தருஸ்தவத். அதாவது ஒரு காடு தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த தீயில் என்ன செய்ய, அங்கே இருக்கிற அந்த மிருகங்களெல்லாம், அது காட்டுத்தீ என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த மாதிரி எரிஞ்சு கொண்டு இருக்கிறது. அதில் சிறு சிறு மிருகங்களும் சரி, பெரிய மிருகங்களும் அதில் மாட்டிக்கொண்டு வதைப்பட்டு தன்னுடைய உயிரை விட்டு கொண்டு இருக்கின்றன. ஒரு மனிதன் என்ன செய்ய, அந்த காட்டில் தூரத்துலேருந்து பார்க்குறவன் இங்கே நமக்கு ஆபத்து வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு மரத்து மேலே ஏறி உக்காந்துக்கிறான். நல்ல உயரமான மரத்து மேலே ஏறி உக்காந்துக்கிட்டு அந்த மிருகங்கள் எல்லாம் தீயிலே கருகி சாவதை பார்த்து கொண்டு இருக்கிறான். அவனுக்கு என்னென்னா, அதுங்களுக்கு தானே ஆபத்து வந்திருக்குது, நமக்கு ஒன்றும் இல்லையா, நம்ம மரத்து மேலே சேஃப்டியாக தான் இருக்கிறோம், நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனால் அந்த தீ பரவிய அந்த மரத்தை எரிப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகுன்றதை அவன் சிந்திப்பது கிடையாது. மான், சிங்கம், புலி, கரடி போன்ற பல விலங்குகள் காட்டுத்தீயில் சிக்கிக்கொண்டு மடிவதை, அதே காட்டின் நடுவில் உள்ள ஒரு மரத்தின் மேல் அமர்ந்திருக்கும் ஒருவன் அந்த தீயால் தமக்கு துன்பம் ஏதுமில்லை என்று நினைக்கிறான். அவன் ஒரு பேதை, முட்டாள். தன் கண் முன்னால் அவை மடிந்து கொண்டிருப்பதைக் கண்டும் தனக்கும் அந்த ஆபத்து வரும் என்று அவன் உணர்வது கிடையாது. இதுதான் இந்த துன்பங்களை குறித்து சொல்லக்கூடியது. அந்த துன்பம் 4 வகையான 4 பிறவிகளிலும் இருக்கிறது. பொருள் வந்துட்ட உடனே அது சுகமாக மாறிவிட்டது என்று ஒருவர் நினைக்கிறார், அது தவறு. அதே போல் மற்றவர்களுக்குத்தானே துன்பம் வந்து கொண்டு இருக்கிறது, மற்றவங்க அவங்களுடைய வினையால் துன்பத்தை அனுபவித்து கொண்டு இருக்கார், நாம் பாதுகாப்பாக தான் இருக்கிறோம், நம்ம சுகமாக தானே இருக்கிறோம் என்று அவன் நினைக்கிறான். அந்த துன்பம் அவனிடம் வந்து சேர்வதற்கு ரொம்ப காலம் ஆகிவிடாது. எனவே இந்த துன்பம் என்பது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடியது தான். எதுவரை என்றால் பிறவி என்ற ஒன்று இருக்கும்போது, சம்சார உயிராக இருக்கும்போது அது வந்து கொண்டு தான் இருக்கும். எதற்காக இதை சொல்கிறார் என்று சொன்னால், அந்த துன்பத்தை நீக்க வேண்டும் என்று சொன்னால் மோட்சப்பாதையிலே உயிர்கள் பயணிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக இதிலே கூறுகிறார். அடுத்து வருகின்ற காதைகளிலே அவர் கூறுகின்ற நெறிகளை நாம் அடுத்த பதிவு முதல் பார்க்கலாம் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நல்லறம் என்ற இந்த யூடியூப் சேனலிலே நான் இந்த ஒவ்வொரு நூலாக நம்ம பார்க்கும் பொழுது மிகச்சிறந்த ஒரு நூலாக இருக்கிறது என்று நினைத்து இதனை பகிர்ந்து வருகிறேன். பூஜ்யபாதர் எழுதிய அந்த கருத்துக்களை ஓரளவுக்கு நம்முடைய தமிழ் நூல்களிலிருந்தும் வடமொழி நூல்களிலிருந்தும் அதற்கு பொருத்தமான ஒரு சில காதைகளை நாம் ஒப்பிட்டு பார்த்து கற்று வருகிறோம். அதை அந்த நூலையும் சேர்த்து கற்பதாக நாம் இந்த நூலெல்லாம் இதுவும் இருக்குது என்று தெரிந்து கொள்வதற்காகத்தான் அந்த உதாரணங்களை எல்லாம் நம்ம கொண்டு வரோம். அதையும் தாங்கள் புரிந்து கொண்டு இருப்பீர்கள் என்று கருதுகிறேன். தொடர்ந்து இந்த நல்லறம் சேனலுக்கு ஆதரவு கொடுத்து வருகிறீர்கள். அதே போல் இனியும் வருகின்ற பதிவுகளை தவறாமல் பார்த்து அந்த பதிவுகளிலே ஏற்படுகின்ற வினாக்களோ அல்லது அதிலே கருத்தினுடைய பிழைகளையோ தாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் எனவும் வினாக்களை எழுப்ப வேண்டும் எனவும் அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கிறேன்.
இந்த நல்லறம் என்கின்ற அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அந்த லைக் என்ற ஒரு பட்டன் இருக்குது. இந்த பதிவு தங்களுக்கு பிடித்திருக்குமானால் அந்த லைக் பட்டனையும் அழுத்தி அதை தெரிவிக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஜெய் ஜினேந்திரா.